அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம். அவள் அப்புறம் புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள், அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. பாருங்கள், அன்னாளை குறித்து இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். அன்னாள் மனக்கிளேசத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறார்கள். ஜெபித்த பிற்பாடு அவர்கள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, சந்தோஷமாய் புறப்பட்டு போய் போஜனம் செய்கிறாள். இந்த வார்த்தையை வாசிக்கும் போது அவளுக்குள் இருக்கிற விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம். ஜெபித்த பிற்பாடு எழும்புகிற விசுவாசம் மிக முக்கியம். ஜெபித்த பிற்பாடு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், நிச்சயமாய் பதில் கொடுப்பார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே எழும்ப வேண்டும். நிறைய நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், ஜெபித்த பிற்பாடு சிலர் சோர்ந்து போகிறார்கள். இவ்வளோ நாள் கேட்கிறேனே, இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேன், எனக்கு பதில் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போகிறார்கள். அன்னாள் ஜெபித்த பிற்பாடு கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்கிற விசுவாசத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். நாமும் அப்படி இருக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் கிரியைகளால் வெளிப்பட வேண்டும். கிரியையில்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறதை பெற்றுக்கொள்வோம் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும். கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், கண்டிப்பார் என்னை உயர்த்துவார், எனக்கு விடுதலை கொடுப்பார், சுகம் கொடுப்பார் என்கிற விசுவாசம் நமக்குள்ள வேணும். இந்த காலை நேரத்தில் நீங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து இருக்கலாம். நீங்கள் விசுவாசியுங்கள், கர்த்தர் எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், நான் அதிசயத்தை பார்க்க போகிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு முறை அற்புதங்கள் செய்யும் போதும் அவர் அந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறவர்களை பார்த்து கேட்பார், இதை செய்ய வல்லமை உண்டென்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஆமாண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்கள் கண் பார்வை வேண்டும், காது கேட்க வேண்டும், குஷ்டரோகம் சுகமடைய வேண்டும். அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்த்தார். விசுவாசித்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் ஜெபித்த காரியத்தை விசுவாசியுங்கள். நீங்கள் என்ன கேட்டீர்களோ கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார், அவருடைய சித்தத்தின்படி நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசியுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும். சில புறஜாதிகள் பல மைல் தூரம் நடந்து சென்று அவர்கள் தங்களுடைய பிரார்த்தனையை கொண்டு போய் வைப்பார்கள். நான் ஒருத்தரை பார்த்து கேட்டேன், இவ்வளோ தூரம் நடந்து போய் கால் கடுக்க, காலில் பொண்ணோடு கூட போறியப்பா, உனக்கு என்ன அதில் சந்தோஷம் இருக்குது, எதுக்காக நீ போகிற அப்படின்னு கேட்ட போதும் சொல்கிறான், நான் அங்கே போய் நான் என்னுடைய பிரார்த்தனையை நான் வைக்கிறேன், அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருது. ஆனால் அது உனக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு கேட்டால் சில இல்லை, நான் வருஷம் போகிறேன், உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவனை நாடுகிறோம். நாம் ஜெபித்த பிற்பாடு நமக்குள்ள ஒரு விசுவாசம் எழும்பணும், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். அருமையான சகோதரா சகோதரி, கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். நிச்சயமா உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க குடும்பத்துல, உங்க தொழில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். தைரியமா இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். நீங்கள் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டீர்கள், நிச்சயமாய் உங்களுக்கு பதில் வரப்போகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவோமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஆண்டவரே, அன்னாள் ஜெபித்த பிற்பாடு துக்கமுகமாய் இருக்கவில்லை, சந்தோஷமாய் கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு புறப்பட்டு போனதை பார்க்கிறோம். அதே போல நாங்களும் ஜெபித்த போது ஆண்டவரே, சந்தோஷமாய் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்ற உணர்வோடு கடந்து செல்ல தேவன் கிருபை பாராட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.